கலகலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. யாருமே அவங்க வேலையை ரசிச்சு செய்யறதில்லை. ஒரு டிரைவரை கேளுங்க, நீ அவன் வேலையை ரசிச்சு செய்யறியா? என்ன வேலை இதெல்லாம் ஒரு பொழப்பாடா. 5 மணிக்கு எந்திரிச்சு ஜாகராநேர்லேருந்து பட்டினப்பாக்கத்துக்கு ஓட்ட வர வேகமாக போகணும்னா ஆக்சிலேட்டரை மிதிக்கணும், குறுக்க வர்றேன், சிக்னலில் போடுறேன், ஏன்டா லேட்டுன்னு கத்துறேன், விசிலு ஊதுனா எடுத்துக்கிட்டு விசிலு ஊதுனா நிப்பாட்டிக்கிட்டு பொழப்பா அது அப்படின்னு நினைச்சாருன்னா அந்த டிரைவராகவே இருக்க முடியாது. ஒரு டிரைவர் என்ன நினைச்சு வண்டியை ஓட்டணும்னா, 60 உயிர்கள் என்னை நம்பி உட்கார்ந்துருக்கு, அவங்கள உயிரோட கொண்டு போய் சேர்க்கின்ற கடவுளுக்கு இணையான வேலையை எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைச்சு ஸ்டேரிங்க பிடிக்கணும். கண்டக்டரை கேட்டா இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படிங்கிறாரு. ஏன் வேதனை எனக்கு தானே தெரியுங்கிறாரு. ஏன் உனக்கு என்னையா கஷ்டம், டிக்கெட்டை கொடுத்துட்டு உட்காந்துருக்க வேண்டியானா, எனக்குன்னே வர்றாங்கய்யா. ஏன் என்ன தண்ணியை போட்டு ஒருத்தன் ஏறுறான் புல் போதையில, எங்க போகணும்னு கேட்கிறாரு கண்டக்டர். கண்டுபிடி பார்ப்பான் அப்படிங்கிறான். டேய் நீ எங்க போறன்னா எப்படிடா கண்டுபிடி, சம்பளம் வாங்குறீல கண்டுபிடுறா. அவன் எப்படியா கண்டுபிடிப்பேன், அவன் எந்த ஊருக்கு போறான்னு கண்டக்டர் என்ன கனவா கண்டாரு. பிரதர் நீங்க உட்காருங்க, நாங்க உங்க ஊர் அப்புறம் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு உட்கார வச்சுட்டாரு. டிக்கெட் எடுறான்னா அதுக்கு ஒரு பதில் சொன்னேன். பின்னாடி கண்ணாடி போட்டு எங்க மாமையை உட்காந்துருப்பாரு, அவர் எடுப்பாரு. அவங்க மாமி இவனை கூட ராஜ போதையில் இருக்காரு. உங்க மாப்பிள்ளைக்கு டிக்கெட் எடுக்கிறது, அதுக்கு மாமியன் பதில், மச்சான் என்னையா சொன்னாரு, பின்னாடி கண்ணாடி போட்டிருக்கவனத்துக்கான கேட்க சொன்னாரு, நான் முன்னாடியிலடா கண்ணாடி போட்டிருக்கேன். என்ன கண்டக்டரு இந்த வேலையை பார்க்கறதுக்கு பள்ளிமலை அடிவாரத்தில் உட்காந்து பிச்சை எடுத்து பொழைச்சிட்டு போயிடலாம்டா. வரத்தான் செய்வேன். மேடையில் நான் பேசும்போது முன்னால எல்லாரும் ரசிச்சு கேட்பாங்கன்னு நினைக்க முடியாது. இங்க உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருப்பாங்க, இங்க உட்காந்து போன்ல ஏன் முன்னாடியே பேசிட்டு இருப்பாங்க. முன்னாள் வரிசையில் ஒருத்தர் உட்காந்து போதும் நிறுத்துறா அப்படிங்கிறாரு. அவரு வேற யார்கிட்டயோ சொல்றாரு. எனக்கு வந்து என்னையே தான் நிறுத்த சொல்றாராக்கண்டு. என்னண்ணே அப்படின்னு, உங்கள்கிட்ட இல்லைண்ணே, நான் அவனை நிறுத்த சொன்னேன், நீங்க பேசுங்க. எனக்கு என்ன பேசணுங்கிறதே மறந்து போச்சு. காரணம் எல்லா வேலையிலையும் பிரச்சனை இருக்கு. டிரைவர் வேலையில பிரச்சனை இல்லையா? 5 மணிக்கு டிரைவர் சாமியை கும்பிட்டு வண்டி எடுக்கிறாரு, பக்கத்தில் அந்த தனி சீட்டில் ஒருத்தன் வந்து உட்காடுறேன், ஃபோன் வருது. டிரைவர் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணி கிளம்புது. சொல்லுப்பா. எப்பா சொல்லவே இல்லை. டிரைவரு புளியமரத்தில் மோதிட்டானா? மோதி டிரைவரா கூடையில் அழிட்டு வர்றாங்களா? இந்த டிரைவர் என்ன நிலைமைக்கு ஆளாயிருப்பான்னு யோசனை பண்ணி பாருங்க. அவனுக்கு கிளச் எது ஆக்சிலேட்டர் எதுன்னு மறந்துருச்சு. வண்டியை நிப்பாட்டிட்டு நான் சிஎல் எழுதி கொடுத்துட்றேன், இன்னொரு டிரைவரை போடுங்கடான்னு. எல்லா வேலையிலையும் பிரச்சனை இருக்கு. பேச்சாளர் வேலையில பிரச்சனை இல்லையா? அரசியல் தலைவராக இருக்கிறதுல பிரச்சனை இல்லையா? பப்பாசி நிறுவனம் நடத்துறதுல பிரச்சனை இல்லையா? ஏன் எனக்கு ஸ்டால் கொடுக்கலன்ட்டு கலகம் பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் பஜனை பண்ணி இந்த 90 உண்மையிலே 980 அரங்குகள் உண்மையிலே வெற்றிகரமான ஒரு புத்தக திருவிழா. 980 அரங்குகள்னா அந்த அரங்குகள் ஒவ்வொருத்தனையும் எம்பூட்டு இம்சம் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு. யோசனை பண்ணி பாருங்க. ஃபோனை போட்டு எனக்கு இடம் 6க்கு 2 4, நீங்கள் 6க்கு 3 தான் இருக்கு, பொரியா இந்த வருங்க. இவ்வளவு பிரச்சனைகளாம் பேஸ் பண்ணி தான் இதை நடத்த முடியும். மீட்டிங் பேசிட்டு போய் நம்ம பேசின மீட்டிங் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஆளாளுக்கு ஒரு பதில் சொல்லுவேன். எல்லா வேலையிலையும் பிரச்சனை இருக்கு. உன் வேலையை ரசித்து செய். யார்? கலீல் கிப்ரான் தீர்க்கதரிசிங்கிற நூலில் எழுதியிருக்கார். காலம் கடந்து நிற்கக்கூடிய நூல். திருக்குறள்ல பாருங்க, ஐயா திருக்குறளை பத்தி ரொம்ப அழகா சொன்னார். நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனை பாவை அற்றுங்கிறார். நான் அழகான திருக்குறள் பாருங்க. நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனை பாவை அற்று. ஒரு மண் சிற்பத்தை அழகாக செஞ்சு அதுக்கு அழகா மை தீட்டி பொட்டு வச்சு பூ வச்சு சேலை கட்டி
ஜம்முன்னு நிப்பாட்டினா அதை கட்டிக்குவியான்னு கேட்குறாரு. அழகா இருக்கு, கட்டிக்கலாமா? கட்டி என்ன பண்றது? அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனை பாவை அற்று. அறிவில்லாமல் இருக்கக்கூடிய அழகு மண்ணின் சிற்பத்தை போன்றுதான் பயனில்லாமல் இருக்குமே ஒழிய அறிவுள்ள அழகுதான் என்று ஒரு நூல் இன்னைக்கு சொன்னுச்சுன்னா அது நம் ஐயன் திருவள்ளுவருடைய அந்த திருக்குறளை தவிர வேற எந்த நூல்ல இப்படி ஒரு கருத்தை நம்ம கேட்க முடியும்? பிஹேவியர் ஸ்டடீஸ் இன்னைக்கு என்னமோ படிக்கிறாங்க, ஹெச்ஆர், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், மனித வள மேம்பாட்டுத்துறை. MBA ஹெச்ஆர் படிக்கிறாங்க என் பையன். ஹெச்ஆர்ல என்ன படிக்கிறாரு? எப்படி வேலை வாங்குவது, எப்படி வேலையை கொடுப்பது, வேலையை செய்து எப்படி அதை மதிப்பிடுவது, இதுதான் ஹெச்ஆர். ஹெச்ஆருக்கெல்லாம் ஹெச்ஆர் எங்க திருக்குறள் அன்னைக்கு எழுதி வச்சுட்டான். அருமையான ஹெச்ஆர் திருக்குறள். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். பிஹேவியரல் ஸ்டடீஸ்க்கு இதுக்கு மேல ஒரு அழகான வாக்கியத்தை எந்த நூல்லையும் தர முடியாது. குணம் நாடி குற்றமும் நாடி, அந்த உம்முல தான் இருக்கு விஷயமே. ஒரு மனிதனை பார்த்தோன்னா அவன்கிட்ட இருக்க நல்லதை மட்டும் முதல்ல பாடுறா, அதுக்கப்புறம் குற்றங்கள் என்ன இருக்குங்கிறத அப்புறம் பாரு. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். ஒருத்தன் பொண்ணு பார்த்துட்டு நல்ல பொண்ணு வேணான்ட்டான். ஏண்டா? சுண்டு விரல் வளைஞ்சிருக்குங்கிற. அட முட்டாப்புல, குடும்பம் நடத்துறதுக்கு சுண்டு விரலாடா முக்கியம்? ஏண்டா சுண்டு விரல் வளைஞ்சிருக்குன்னா அழகான பொண்ணை, படிச்ச பொண்ணை வேணான்னு சொல்றியே. அவன் குணத்தை பார்க்காம குற்றத்தை பார்ப்பதால் நல்ல வாழ்க்கையை இழந்துட்டான். நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். கல்யாணத்துல தான் இப்ப பெரிய ஃபிளக்ஸ் எல்லாம் வைப்பாங்க. அந்த ஃபிளக்ஸ் பொண்ணு மாப்பிள்ளையோட படம் போட்டு ஃபிளக்ஸ் வச்சிருந்தான். மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா துணிவு அஜித் மாதிரி கெச்சுன, அது மாதிரி வெள்ளை தாடியெல்லாம் இல்லை, வாலி அஜித் மாதிரி இருக்குண்டாப்புல ஆளு ஜம்மன. பொண்ணு பார்த்தீங்கன்னா கண்ணங்கரேர்னு கண்ணாடி போட்டு பல்லு லேசா எடுப்பா அப்படி இருக்கு. போஸ்டரை பார்த்தேன். அருமையான பையன், இந்த பொண்ணும் போய் கட்டியிருக்கானே. நான் தான் கல்யாணத்துக்கு தலைமை. நான் அந்த பையனை போய் கேட்டுருவோம். விசாரிச்சா 11 வருஷம் லவ் பண்ணியிருக்காங்களாம் அந்த 2 பேரும். அந்த பையனை கேட்டுருவோம்டா அப்படின்ட்டு போய், தம்பி எப்புறா இந்த பொண்ணை சப்புன்னு கன்னத்தில் அறையிற மாதிரி ஒரு பதில் விட்டான். சார், அவன் நாளைக்கு ஏன் ஒய்ஃப் ஆக போறா சார், உங்களுக்கு அழகா இருக்கணும்னு அவசியம் இல்லை சார். அவள்கிட்ட எது அழகுன்னு எனக்கு தெரியும் சார். நான் பாருங்க, வாழ்றதுக்கு கத்து கொடுக்கறத ஓன்ட்ட தாண்டா வாழ்க்கையவே கத்துக்கணும். அவள்கிட்ட எது அழகுன்னு எனக்கு தெரியும் சார். உண்மையில எவ்வளவு பெரிய பாடம். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். எங்களுடைய தமிழாசிரியர் ராமசாமி ஐயா சொல்லுவாரு, கல்யாண வீடுகளில் பேசும்போது சொல்லுவாரு, ஒருத்தன் ஒரு மாங்காய் மரத்தில் ஒரு மாங்காயை எய்ம் பண்ணி அடிக்கிறான். கல்லை கொண்டு அந்த மாங்காய் தான் எனக்கு வேணும்னு அடிக்கிறான். அந்த மாங்காவை தவிர மற்ற மாங்காயெல்லாம் விழுகுது. இன்னொரு மாங்காய் விழுகுது. ஐயோ, அதுதான் வேணும் அப்படின்ட்டு திருப்பி திருப்பி ஒரு 20-30 கல் அடிக்கிறான். அந்த மாங்காய் மட்டும் விழுகலை. சாயங்காலம் ஆகி போச்சு, இருட்டாயிடுச்சு. பார்த்தேன் 4 மாங்காய். இதில் எது நல்ல மாங்காயோ அதை எடுத்து அறுத்து உப்பு போட்டு சாப்பிடு. இதுதான் கல்யாண வாழ்க்கைன்னாரு. என்ன ஐயா மாங்காய் கதை ஒன்று சொல்லிட்டு கல்யாண வாழ்க்கை இப்படி சொல்றாரு. எனக்கு வரப்போற பொண்ணு இப்படித்தான் இருக்கும்னு ஒரு பெரிய கணக்கு போட்டு வச்சிருப்பேன். அந்த கணக்கெல்லாம் தவறாகி உனக்கு ஏதோ ஒரு பொண்ணு கிடைக்கும். அந்த பொண்ணுகிட்ட எது நல்லதோ அதை ரசிச்சு
அந்த பொண்ணுகிட்ட இருக்க நல்ல குணங்களை ஏற்றுக்கொண்டு வாழ எவன் பழகுகிறானோ அவன்தான் வாழ்க்கையில் வெற்றி அடைவான். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். என்ன அருமையான பிஹேவியர், உளவியல் சிந்தனையை வள்ளுவர் அன்னை சொல்லியிருக்காரு. அறிவியல் பூர்வமான சிந்தனை. ஏதோ தமிழனுக்கும் அறிவியலுக்கும் சம்பந்தமே இல்லாம எம்ஆர் ராதா இப்படித்தான் அறிவியலா நம்ம சிந்திக்கிறோம்ட்டு படத்துக்கு படம் பேசினார். பாகப்பிரிவினையில வருவார் பார்த்தீங்களா, சிகரெட் குடிச்சிட்டு, ஃபாரின்ல நீரோவில ராக்கெட்டும் கப்பலும் விட்டுக்கிட்டு இருக்கான், நம்ம பயிலுக்கு அதே நீரோவில இட்லியும் கொலா போட்டும் செஞ்சு வாயில விடுறான். Son, once upon a time, எவன்டா நான் சொல்றத கேட்டான், பிளடி நான்சென்ஸ், என்னடா நான் பேசுறது எவனாவது கேட்குறான் அப்படிம்பாரு. ஃபாரின்ல நீராவிலே ராக்கெட்டும் கப்பலும் விடுறான், நம்ம பயிலைய அதே நீராவில இட்லியும் கொலா புட்டும் செஞ்சு வாயில விடுறான்னு சயின்ஸுக்கும் தமிழனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சு எம்ஆர் ராதா அன்னைக்கு டயலாக் சொன்னார். ஆனால் திருவள்ளுவர் ஒரு திருக்குறள்ல எப்படிப்பட்ட சயின்ஸை சொல்லியிருக்கார் தெரியுமா? வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. வெள்ளம் எவ்வளவு உயரத்துக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் அளவுதான் அவன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை தீர்மானிக்கும். கீழே இருந்து வரக்கூடிய அந்த தண்டானது வெள்ளத்தின் உயரத்துக்கு சமமாக இருக்கும்னு அன்னைக்கே எழுதிட்டார். ஆனா இந்த தாவரவியல் சிந்தனையை 18ஆம் 19ஆம் நூற்றாண்டில் தான் அலெக்சாண்டர், இசபெல்லா என்ற 2 அறிவியல் அறிஞர்கள் தண்ணீரின் ஆழத்திலிருந்து தண்ணீரின் மட்டம் வரைக்கும் அந்த தண்டு உயர்ந்து அந்த தாவரத்தை வளர்த்தெடுக்கும்ங்கிற அறிவியல் கண்டுபிடிப்ப 18ஆம் நூற்றாண்டில் தான் தாவரவியல் வல்லுநர்கள் கண்டுபிடித்தார்கள். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று உலகத்திற்கே அறிவியலை கற்றுக் கொடுத்த நம் பாட்டன் திருவள்ளுவருடைய அந்த அறிவியல் சித்தாந்தம் நமக்கு காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய நூல் இல்லையா? எத்தனை நூல்களை சொல்றது? திருக்குறள் மட்டுமா? டே அப்பா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த திருக்குறள் நூல் போல எத்தனை நூல்களை சொல்வது? கவியரசு கண்ணதாசன் எழுதிய வனவாசம் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் சுயசரிதையாக வெளியிட்ட வனவாசம், தன் வாழ்க்கையை சுயசரிதையாக எழுதிய மகாத்மா காந்தியினுடைய சத்திய சோதனை, கடந்த 10 ஆண்டுகளில் அதிகமாக விற்கப்பட்ட சுயசரிதை நூல் எது என்றால் நம் தமிழனுக்கு பெருமை சேர்த்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எழுதிய அக்னி சிறகுகள் என்ற அந்த சுயசரிதை நூல். காலம் கடந்து நிற்கக்கூடிய நூல் இல்லையா? அப்துல் கலாம் எப்படிப்பட்ட சிந்தனையாளர்! அவர் படித்த அந்த சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரிக்கு நான் போயிருந்தேன் ஒரு விழாவுக்கு. அவர் உட்கார்ந்திருந்த அந்த பெஞ்சை அப்துல் கலாம் பெஞ்ச் என்று ரொம்ப அழகாக அறிவியல் பூர்வமாக அந்த பெஞ்சை அழகுபடுத்தி அவருடைய பெயரிலேயே அந்த பெஞ்சை போட்டு வச்சிருக்காங்க. பார்த்தோன்னா ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அப்துல் கலாம் அமர்ந்து பிசிக்ஸ் படித்த வகுப்பா இதுன்ட்டு அந்த பெஞ்சில் கொஞ்ச நேரம் நான் உட்கார்ந்துருந்தேன். சுயசரிதை நூல்களில் தன் அனுபவங்களை எல்லாம் தொகுத்து எழுதிய ஒரு தலைவர், 5-6 பாகங்கள் நெஞ்சுக்கு நீதி என்று தன் அரசியல் பயணத்தையும் கலை பயணத்தையும் எழுதிய ஒரு தலைவர், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற அந்த அற்புதமான எழுத்தாளரின் நெஞ்சுக்கு நீதி. எத்தனை அனுபவங்கள்! அதை வாங்கி வாசித்தீங்கன்னா எவ்வளவு அனுபவங்கள்! அவருடைய மேடை பேச்சு, பத்திரிகையாளர்கள் சந்திப்பு, பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுல அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஒரு முறை அவரை ரஜினிகாந்த் அவர்கள் சந்தித்து விட்டு போறார். பத்திரிகைக்காரங்களாம் போய் சுத்தி நின்ட்டாங்க. கேட்குறாங்க, ரஜினிகாந்த் உங்களை சந்தித்து விட்டு போகிறார், முக்கியமான அரசியல் நேரம். அப்போ ரஜினி தலைவரை கோபாலபுரத்தில் பார்த்துட்டு போகிறாரு. தலைவர்கிட்ட மைக்கை கொண்டு போயிட்டாங்க எல்லாம் பத்திரிகைக்காரங்கெல்லாம், டிவி இதே மாதிரி ஒரு 20-30 மைக்கு. ரஜினிகாந்த் தங்களிடம் என்ன பேசினார் கேள்வி. தலைவர், ரஜினிகாந்த் என்னிடம் தமிழில் பேசினார் அப்படின்னார். பத்திரிகைக்காரங்கெல்லாம், ஐயா தமிழில் தான் ஐயா பேசியிருப்பாரு,
என்ன கருத்தை பேசினார்? ரெண்டாவது கேள்வி. அதுக்கு அவர் பதில், அவர் என்னிடம் சொன்னதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று தெரிவித்தார். பத்திரிகை ரொம்ப நன்றிங்க, கிளம்பிட்டாங்க. ஒரு பத்திரிகையாளர்களை திருப்திப்படுத்தி தான் சொல்லக்கூடாத விஷயத்தை சொல்லாமல் விட்டு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பையே ஒரு கவித்துவமாக நடத்திய ஒரு தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற அற்புதமான தலைவர். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இறந்து விட்டார். தலைவர்கிட்ட கேட்குறாங்க, அவர் உயிரோடு இருக்கிறாரா இறந்து விட்டாரா? என்ன சொன்னாலும் மாட்டிக்கிறார் தலைவர். உயிரோடு இருக்கிறார் அப்படின்னா எங்க இருக்காருன்னு கேட்பாங்க. இறந்து விட்டார் அப்ப உங்களுக்கு தெரிஞ்சுதான் செத்தாரான்னு கேட்பாங்க. பதில் எப்படி சொல்ல முடியும்? பதில், விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா இறந்து விட்டாரா? போராளிகள் என்றும் சாவதே இல்லை அப்படின்னார். ஐயா, அருமையான பதில். யார்? மாணவர்கள் அரசியலில் ஈடுபடலாமா? கேள்வி. ஈடுபடலாம் அப்படின்னு சொன்னா அப்புறம் படிக்காம அரசியலில் கவுன்சிலர் ஆகி தலையில துண்டை போட்டு உட்காந்துருக்கிறதான்னு கேட்பான். ஈடுபடக்கூடாது அப்படின்னா மாணவர் அணி எதுக்கு வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. மாட்டிக்கிட்டாரா? பதில், மாணவர்கள் அரசியலில் ஈடுபடலாமா? தலைப்பு, மாணவர்கள் அரசியலில் ஈடுபடலாம். எப்படி ஈடுபடலாம் என்றால், அத்தை மகளிடம் பழகுவது போல் ஈடுபட வேண்டும். பழகலாம், நெருங்கலாம், ரசிக்கலாம், பார்க்கலாம், பேசலாம், தொட்டு துவண்டு விடக்கூடாது அப்படின்னார். பத்திரிகைக்காரங்க ரொம்ப நன்றியா. நெஞ்சுக்கு நீதி என்ற அந்த அருமையான சுயசரிதையில் காலம் கடந்து ஒரு அரசியல் தலைவருடைய அனுபவங்களை தொகுத்து எழுதி ஒரு அற்புதமான நூலை தந்திருக்கிறார். இன்னைக்கு எங்க பாடநூல் கழகத்தில் அருமையான 3 முக்கியமான திட்டங்கள் சட்டமன்றத்திலே அறிவிக்கப்பட்ட திட்டம். ஒன்று, திசைதோறும் திராவிடம். திராவிட சிந்தனையில் இருக்கக்கூடிய அனைத்து நூல்களையும் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளிலும் மொழிபெயர்த்து திராவிட சிந்தனை உலகமெங்கும் பரவுவதற்கு திசைதோறும் திராவிடம் என்ற திட்டத்தில் இன்று பல நூல்கள், திராவிட சிந்தனை நூல்கள் உலக மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கலைஞரின் குரலோவியம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மாபெரும் தமிழ் கனவு என்று பேரறிஞர் அண்ணாவை பற்றி சமஸ் அவர்கள் எழுதிய அந்த புத்தகம் த கிரேட் டிராவிடியன் ட்ரீம் அப்படின்னு சொல்லி அண்ணாவை பற்றிய புத்தகம் ஆங்கிலத்திலே வெளியிடப்பட்டு எல்லோரும் திராவிட சிந்தனையை படிப்பதற்கு திசைதோறும் திராவிடம். கலைஞர் மொழிபெயர்ப்பு திட்டம் என்று சொல்லி மருத்துவ மற்றும் பொறியியல் நூல்கள் எல்லாம் தமிழ் மீடியத்திலே அச்சடித்து கடந்த சர்வதேச புத்தக கண்காட்சியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மருத்துவ நூல்கள் 5 நூல்கள் தமிழ் மீடிய நூல்களை அன்று வெளியிட்டிருக்கிறார். தமிழில் படிக்கின்ற மருத்துவ மாணவர்கள் தாய்மொழியில் படிப்பதற்கான வசதி அந்த கலைஞர் மொழிபெயர்ப்பு திட்டத்திலே அந்த செய்திகள், அந்த திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இளந்தளிர் இலக்கிய திட்டம் என்று ஒவ்வொரு பள்ளியிலும் மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கான நூல்கள் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தேன் சிட்டு என்ற நூலும், 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊஞ்சல் என்ற நூலும் மாதந்தோறும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் படிப்பதற்கான திட்டங்கள் நிறைய தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அந்த தமிழுக்கான அந்த சுவையை, தமிழின் பண்பாட்டை, தமிழ் மொழியின் அழகை, இன்று மக்கள் தமிழ் இசையின் சுவையை இன்று மக்களுக்கு அறிய தருகின்ற அந்த முக்கியமான நிகழ்வுகள் தொடர்ந்து இன்னைக்கு நடக்கணும். காரணம், முதலில் ஒரு இசை நிகழ்ச்சியில் கம்பீர நாட்டை என்ற ராகத்தில் தான் பாடலை தொடங்குவார். பெரிய புராணத்தில் சிவபெருமான் அடியெடுத்து கொடுத்த அந்த பாடல் கம்பீர நாட்டையில் தான் பாடப்படுகிறது இன்னைக்கு வரைக்கும். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நேர்மலிவேணியன் அழகிற் சோதியில் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம்.
உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன். பெரிய புராணத்துக்கு முதல் அடியை சிவபெருமான் எடுத்து கொடுத்துருக்காருன்னா சிவபெருமானுக்கு தமிழ் தெரியாதா? தமிழ் தெரியாமையா உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன்கிற வரியை எடுத்து கொடுத்துருப்பாரு? அந்த கம்பீர நாட்டைங்கிற ராகம், அந்த ராகம் எங்கே தோன்றியதென்றால் குறிஞ்சி நிலத்திலே நட்டபாடை என்று குறிஞ்சி மக்கள் பாடிய அந்த ராகம்தான் இன்று கர்நாடக சங்கீதத்திலே கம்பீர நாட்டையாக மாறி தமிழ் இசைதான் கர்நாடக இசைக்கு ஆதாரம் என்பதை இன்று தமிழ் அறிஞர்கள் மெய்ப்பித்திருக்கிறார்கள். கம்பீர நாட்டைங்கிற ராகம், அந்த ராகம் நிறைய சினிமா பாட்டில் வந்திருக்கு. நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நெல்லாய், அந்த பாட்டு. ஐயங்காறு வீட்டு அழகே, கம்பீர நாட்டை. இன்னொரு பாட்டு பார்த்தீங்கன்னா, அடடா நீ ஒரு பார்வை பார்த்தால் மனம் விரும்புதே உன்னை உன்னை மனம் விரும்புதே, கம்பீர நாட்டை. இந்த கம்பீர நாட்டை நட்டபாடை என்ற குறிஞ்சி மக்கள் பாடிய அந்த தமிழ் இசையினுடைய வரலாற்றில் வந்ததுதான். தமிழ்தான் உலகத்திற்கு எல்லாவற்றிற்கும் ஆதாரம் என்பது இன்று நிரூபிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். இன்று கவிஞர்களின் அந்த கவிதை நூல்கள் எவ்வளவு விற்பனையாகி கொண்டிருக்கின்றன. கண்ணதாசன் பாடல்கள் அப்படிங்கிற அந்த 4 பாகம் இன்னும் விற்பனை ஆயிற்று. அந்த மனிதன் பாட்டெழுத நிறுத்தி எத்தனை வருடங்கள் ஆகுது. 3ஆம் பிறை கண்ணே கலைமானே பாட்டோட தன் கடைசி பாடலை நிறைவு செய்து விட்டார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கண்ணதாசன் பாடல்களின் தொகுப்பு இன்னைக்கு வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்கு. காரணம், வாழ்க்கையையும் இலக்கியத்தையும் எளிமைப்படுத்தி பாடினார். நம்ம செந்தூரான் ஐயா சொன்ன மாதிரி, நதியின் பிழை என்று நறும் புனல் இன்மை, பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தால், மதியின் பிழை என்று மகன் பிழை என்று செய்த விதியின் பிழையே அப்படின்னு எதுல கம்பராமாயணத்தில் வரும். இதை ஒரு தமிழாசிரியர் நடத்தினார்னா இப்படியே பார்ப்பாங்க. என்னங்கய்யா சொன்னீங்க? ஐயா என்ன சொன்னீங்க? நதியின் பிழை என்று நறும் புனல் இன்மை, பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தால். அப்ப நான் கிளம்புறோம்யா, நீங்களா பேசிட்டு வாங்கம்மா. கண்ணதாசன் இந்த பாட்டில் இருக்க சிந்தனை எடுத்து அழகா ஒரு திரைப்பட பாடல்ல போட்டு TM சௌந்தரராஜன் பாடி சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா, மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் வீழ்வதில்லையே, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, நம்பிக்கை வைத்தே கல்லையும் பார்த்தால் உண்மைக்கு சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. ஒரு கம்பராமாயணத்தில் வந்த செய்தியை என்ன அழகா எளிமைப்படுத்தி சொன்னார். இன்னும் ஒரு மனுஷன் வேதனையில் இருக்கிறதுக்கு கண்ணதாசன் பாட்டு மாதிரி ஒரு ஆறுதல் வேற எதுவுமே இல்லை. சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதியா இருந்தப்ப சைனா வார் நடந்தது. அந்த சைனா வார் நடந்து அடிபட்ட வீரர்கள் எல்லாம் டெல்லியில் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. அதுல தமிழகத்து வீரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அப்ப அவர் தமிழகத்தினுடைய ஜனாதிபதியா இருந்ததுனால அவர் என்ன ஒரு ஐடியா பண்ணாருன்னா, தமிழ்நாட்டிலிருந்து திரைப்பட கலைஞர்கள் ஒரு 50 பேரை பிளைட்ல கூட்டிட்டு வந்து அந்த அடிபட்ட போர் வீரர்களுக்கெல்லாம் ஒரு கலை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. யார் யாரெல்லாம் இப்போ கூட போனாங்கன்னா, நடிகர் திலம் சிவாஜி கணேசன், சாவித்திரி, சந்திரபாபு, MS விஸ்வநாதன் எல்லாரும் போயிருக்காங்க. போய் அவங்க கச்சேரிலாம் முடிச்ச பிற்பாடு ஜனாதிபதி மாளிகையில் விருந்து சாப்பிட்டு எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஜனாதிபதி யாரு? சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் உட்காந்துருக்காரு. எல்லா நடிகர்கள் நடிகைகள்லாம் வந்துட்டு, ஐயா வணக்கம், ரொம்ப நன்றி, எனக்கு ஒரு நேயர் விருப்பம், சிவாஜி கணேசனை அந்த திருவிளையாடல் படத்தினுடைய வசனத்தை பேச சொல்லுங்க அப்படின்னு இருக்காரு. யாரு? ஜனாதிபதி. சிவாஜி கணேசன் பேசியிருக்காரு.
அங்கம் புழுதிபட அறவாளை நெய் பூசி பங்கம் பட பரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீர் என அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்ல தக்காவா. ஜனாதிபதி ஐயா, உண்மையிலே சிவபெருமான் இப்படி தமிழ் பேசியிருப்பாரான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. சிவபெருமான அப்படியே உயிரோடு கொண்டு வந்த ஒரு அற்புதமான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான்ட்டு அந்த ஜனாதிபதி எந்திரிச்சு கைதட்டி இருக்காரு. இதை பார்த்தோன்னா சந்திரபாபு அங்கே போயிருக்காரு. நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு இருக்காரு. சந்திரபாபு என்ன பாட்டுன்னு கேட்டிருக்காரு. யார? ஜனாதிபதியை. அவர் என்ன வேதனையில் இருந்தாரோ, பிறக்கும் போதும் அழுகின்றாய் அப்படிங்கிற பாட்டை பாடுங்க அப்படின்னா சந்திரபாபு அவர் குரல்ல, பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே, அன்னையின் கையில் ஆடுவதின்பம், கண்ணியின் கையில் சாய்வதும் இன்பம், தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம், பெரும் பேரின்பம். பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய் அப்படின்னு பாடினோன்னா ஜனாதிபதி இதே உங்களை மாதிரி அவரும் கைதட்டிருக்கார். உடனே சந்திரபாபு போய் அவர் மடியில் உட்காந்து, யாரு? ஜனாதிபதி மடியில், பக்கத்தில் 15 மிலிட்டரிக்காரங்க நின்றுட்டு இருக்காங்க. அவர் பாட்டுக்கு மடியில் உட்காந்து, சூப்பர் ரசிகண்டா நீ மாப்பிள்ள அப்படின்ட்டு அந்த தலப்பா கட்டின தாடை அப்படி உருகி, மாப்பிள்ள ரசிகண்டா அப்படின்ட்டு, என்னம்மா நான் அவ்வளோ அருமையாக ரசிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ ஜனாதிபதி அண்ணியா அப்படின்னு இருக்காரு. உடனே அந்த பக்கத்தில் இருக்க பெட்டாலியெல்லாம் ஜாவ். ஜனாதிபதி கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கிட்ட விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஒரு கலைஞனை மடியில் சுமப்பது ஒரு ஜனாதிபதிக்கு மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜனாதிபதியே ஒரு கலைஞனை மடியில் சுமந்தார். இதை வனவாசத்தில் கண்ணதாசர் எழுதியிருக்கிறார். ஒரு புத்தகத்தில் படிக்கும் பொழுது தான் அந்த கவிஞரோட நம்மெல்லாம் நேரடியாக பேச முடியும். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவருடைய இசையில் எம்புட்டு பாட்டு. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஓடிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் ஒரு 15 பேர் எந்திரிப்பீங்க, அதை வச்சு முடிச்சிடலாம்னு நான் நினச்சேன். நீங்கள் என்னடானா நீயா நானான்னு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் உண்மையிலே தோல்வி லியோனிக்கு தான், வெற்றி என்னுடைய ரசிக பெருமக்களுக்கு தான். நீங்கள் தான் ஜெயிச்சிட்டீங்க. மும்பையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, டி.எம். சௌந்தரராஜனுக்கு மும்பை ரசிகர்கள் பாராட்டு விழா. டி.எம். சௌந்தரராஜன் வந்திருக்கார், பட்டிமன்றம் நடத்தினான். தலைப்பு என்ன தெரியுமா? டிஎம்எஸ் பாடல்களில் மக்கள் ரசித்தது எம்ஜிஆர் பாடல்களா சிவாஜி பாடல்களா? எப்படி இருந்திருக்கான் தலைப்பு. நான் நடுவர், வெண்மணி, முல்லை நடவரசு, மூரா, மாரிமுத்து 4 பேர். முல்லை நடவரசு மாரிமுத்து சிவாஜி பாட்டுக்கு, வெண்மணி மூராவும் எம்ஜிஆர் பாட்டுக்கு பாடுறாங்க. எம்ஜிஆர் பாட்டை அவங்க பாடினோன்னா நான் 2 பாட்டை வாங்கி, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான் அப்படின்னு எம்ஜிஆர் குரூப் எல்லாம். பொன்னெழில் பூத்தது பொதுவானில், வெண்பனி தூவும் நிலவேனில், நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவர் அடி. பாட்டு சிவாஜி கணேசன் பாட்டை பாடினா அதுக்கு மேல கண்ணெதிரே தோன்றினாள், கனிமுகத்தை காட்டினாள், நேர்வழியில் மாற்றினாள், நேற்று வரை ஏமாற்றினாள், கண்ணெதிரே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே 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 இந்த நாள். நான் தீர்ப்பு என்ன சொல்லி பாடுபட்டிருப்பேன்னு யோசனை பண்ணி பாருங்க.
டிஎம்எஸை பார்த்தா அவர் ஒவ்வொரு பாட்டுக்கும் முருகா முருகா என்ன இந்த லியோனி இந்த முருகன் இப்படி இப்போ ஒரு வாய்ஸை கொடுத்துருக்காரு, இப்படி பாடுறாரு நம்ம பாட்டெல்லாம் அப்படின்னு ஆசையாக பார்க்குறாரு. தீர்ப்பு என்ன சொன்னேன் தெரியுமா? டிஎம்எஸ்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அங்கனையே 3 மதத்து பாட்டையும் பாடுறீங்களே, ஒவ்வொரு மதத்து பாட்டுக்கும் ஒரு லைன் பாடுங்கன்னு பாடினார். என்ன பாட்டுன்னு கேட்டார். உங்களுக்கு பிடிச்ச முருகன் பாட்டு ஒன்று பாடுங்கன்னு அழகா பாடினார். கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன், நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நிகழ்வதும் நிறைவதும் நின் செயலாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே, கற்பனை என்றாலும் அப்படின்னு பாடினார். அவர் 2 வரி தான் பாடினார், மிச்சத்தை நான் தான் பாடினேன். கிறிஸ்துவ சமயத்துக்காக நீங்க பாடின சினிமா பாட்டில் 2 லைன் பாடுங்க அப்படின்னா ஞானவழி பாட்டை பாடினார். தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள். ஓ மை லார்ட் ப்ளீஸ் பார்டன் மீ. உமது மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதைக்கு சென்று விட்டன. 2ம் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஆஹா, இஸ்லாமியருக்காக பாடின ஒரு பாட்டு பாடுங்க அண்ணா. பாவ மன்னிப்பு பாட்டை பாடினார். எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, எல்லோரும் கொண்டாடுவோம். அவர்கிட்ட கேட்டேன், 3 மதத்து பாட்டையும் அந்த மதத்துக்காரங்க பாடினா கூட இப்படி பாடியிருக்க மாட்டாங்களே. இவ்வளோ பெரிய விபூதியும் குங்குமமும் போட்டு கிறிஸ்தவ பாட்டு, இஸ்லாமிய பாட்டு, முருகன் பாட்டை எப்படி பாடுறீங்களோ அதே உணர்வோட எப்படி பாடுறீங்க? அப்போ டிஎம்எஸ் சொன்னார், நான் கிறிஸ்துவ மதத்து பாடல் பாடும் பொழுது முழுமையான கிறிஸ்தவனாக என்னை உணர்ந்து கொண்டே நான் பாடுவதால் தான் அந்த பாடலை நான் ரசித்து முழுமையாக பாட முடிகிறது. இஸ்லாமியனாக நான் முழுமையாக உணர்ந்து கொண்டு பாடுவதால் தான் இஸ்லாமிய பாடல்களை என்னால் பாட முடிகிறதுன்னார். அதை வச்சு தான் தீர்ப்பு சொன்னேன். எம்ஜிஆர் பாடல்களாக இருந்தாலும் சிவாஜி பாடல்களாக இருந்தாலும் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு தமிழன் என்ற உணர்வை உண்டாக்குகின்ற டிஎம்எஸ்னுடைய பாடல்கள் தான் மக்கள் ரசித்தார்கள்னு தீர்ப்பு சொல்லி கலந்துக்கிட்டேன். எம்ஜிஆர்னு சொல்லியிருந்தா சிவாஜி ரசிகர்கள் புழிஞ்சிருப்பாங்க, சிவாஜி ரசிகர் பாட்டுன்னு சொல்லியிருந்தா எம்ஜிஆர் ரசிகர்கள் உரிச்சிருப்பாங்க. இப்படி தப்பிச்சேன் நான். இதில் என்ன ஒரு செய்தினா, உண்மையிலே நமது திராவிட சித்தாந்தம் என்பது இன்று நாம் தமிழர்களுக்கு தேவையாக இருக்கின்ற முக்கியமான ஒரு சித்தாந்தம். தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டிய முக்கியமான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜாதியாலும் மதத்தாலும் நம்மை பிரிக்கின்ற சக்திகளை முறியடித்து தமிழன் என்று ஒன்றுபடுவதற்கான காலத்தை தாண்டிய நூல்கள் எல்லாம் இந்த பப்பாசியின் 980 அரங்குகளிலே விற்பனையாகி கொண்டிருக்கிறது. அந்த நூல்களை எடுத்து படித்து தமிழர்களாக ஒன்றுபடுவோம், தமிழ் மொழியை பாதுகாப்போம், தமிழ் பண்பாட்டை பாதுகாப்போம் என்று சொல்லி எங்களை வியக்க வைத்து இவ்வளவு நேரம் அமைதியாக ரசித்து கேட்ட என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்து மிக சிறப்பாக இதை பதிவு செய்து மக்களுக்கு தெரிவிக்கின்ற ஊடக நண்பர்களுக்கும் செய்தித்துறை நிறுவனங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும், காவல்துறை அதிகாரிகளுக்கும் பப்பாசி நிறுவனத்தின் பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.